எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் சம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிற இந்த அரிதான புலமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 19வது டைப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சிம்பிள் ஃபீச்சர், பாசிவ் வாய்ஸ். இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஏன் அங்கே 12 இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில், பாசிவ் வாய்ஸில் ஒன்லி 8 தான் இருக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 12 ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கிற இடத்துல 12 பாசிவ் வாய்ஸ் இருக்கணுமே, ஏன் 12ல் 8 தான் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. பொதுவாக 2 பி வெர்பு ஒன்றா வராது. 2 பி வெர்பு ஒன்றா இருந்தாக்கா அது அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 12 இருக்குது, இங்கே 8 தான் இருக்குது. பாக்கி உள்ள 4த்துலேயும் 2 பி வெர்பு ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஆனால் அந்த ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் எ லெட்டர் ஹேஸ் பீன் பீயிங் ரிட்டன் பை மீ. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டரில் எ லெட்டர் ஹேஸ் பீன் பீயிங் ரிட்டன் பை மீன்னு வரும். ஒரு பீனும் ஒரு பீயிங்கும் கூட வரும். அதனாலேயே அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதில்லை. இது மாதிரி 4 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்டிவில் உள்ள 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பேசிவில் இருக்காது. அந்த பேசிவில் இல்லாத அந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இதை பற்றி விளக்கமாக இன்னொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டென்ஸுக்கு போகலாம். 19வது சென்டென்ஸ் டென்ஸ் டைப் சிம்பிள் ஃபீச்சர், பாசிவ் வாய்ஸ். இதை எங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னாக்கா, சிம்பிள் ப்ரெசன்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ், அதாவது 13, 16 அதுலேருந்து இந்த 19 நீங்கள் எடுக்கலாம். ஸோ அங்கே எ லெட்டர் 13ல் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, 16 எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. அங்கே ஈஸ் ரிட்டன் வாஸ் ரிட்டன் இங்கே ஃபியூச்சரில் ஈஸ் ரிட்டன் வாஸ் ரிட்டன் வில் பி ரிட்டன்னு மாறும். எப்படி? வில்லுங்கிறது ஃபியூச்சர் குறிக்கும். இஸ் வாஸ் பியாக மாறும். அந்த ரிட்டன் அப்படியே இருக்கும். இதனால தான் இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அமைப்பை பெற்றிருக்கிறது. எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. திருப்பி அங்கே போய் பார்த்தீங்கன்னா 13 and 16ல் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இங்கே எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. அங்கே என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அப்புறம் பாஸ்ட்டில் என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. 16ல் 19ல் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படும். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. இந்த வில் வந்துட்டால் எப்பயுமே ஈஸிங்க. சிங்குலர், ப்ளூரல், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னு எதுவுமே பார்க்க வேணாம், அப்படியே வரும் பாருங்கள். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ, 2 letters will be written by me, 7 letters will be written by me, many letters will be written by me. அது என்ன நம்பராக இருந்தாலும் will be தான் இருக்கும், மாறவே மாறாது. அதே மாதிரி a letter will be written by me, a letter will be written by us, a letter will be written by you, a letter will be written by you, a letter will be written by him, a letter will be written by her, a letter will be written by it, a letter will be written by them. A letter will be written by Ramesh, a letter will be written by Mahesh. So again and again ஒரு பெரிய சேஞ்சே இதில் கிடையாது. ஒன்லி ஈஸ் ரிட்டன்ங்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டில் வாஸ் ரிட்டனாக மாறுது, அதே ஃபியூச்சர் சிம்பிளில் வில் பி ரிட்டனாக மாறுதுங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட 2வது எக்ஸாம்பிளாக நம்ம எப்பொழுதும் சொல்கிற சி எ மூவி. ஸோ எ மூவி வில் பி சீன் பை மீ, என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும். அதே தாங்க சி சா சீன் வந்துருச்சு, வில் வந்துருச்சு, பி வந்துருச்சு. வில்லுங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ஹெல்பிங் வருது, பிங்கிறது அஃப்கோர்ஸ் ஒரு பிங்கிறது ஒரு பி வெர்ப். ஸோ எ மூவி வில் பி சீன் பை மீ, 2 movies will be seen by me. நீங்கள் இதே தான் நீங்கள் பேச போகிறீங்க. இதில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்க போகிறதில்ல. என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், எங்களால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், உன்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், உங்களால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், அவனால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், அவளால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், அதுவால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும், அவர்களால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படும். அதுதான் இந்த ஆர்டரில் ரொம்ப சிம்பிளாக வர்றது. எ மூவி வில் பி சீன் பை மீ, எ மூவி வில் பி சீன் பை அஸ், எ மூவி வில் பி சீன் பை யூ, எ மூவி வில் பி சீன் பை யூ, எ மூவி வில் பி சீன் பை ஹிம், எ மூவி வில் பி சீன் பை ஹர், எ மூவி வில் பி சீன் பை இட், எ மூவி வில் பி சீன் பை தெம். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, போதுமான அளவுக்கு இந்த 19th ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. நான் என்ன அட்வைஸ் உங்களுக்கு பண்ணுவேன்னா, முதல் வீடியோலேருந்து நான் திருப்பி சொல்கிறது தான், முதல் வீடியோலேருந்து 19வது வீடியோ வரலும் ரிவைஸ் நீங்கள் பண்ணுங்கள். இது வரலும் உள்ளதை ரிவைஸ் பண்ணுங்கள். 1லேருந்து நீங்கள் வர்றப்ப ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு 12 ஆக்டிவ் வாய்ஸு,
அடுத்த 8 பேசிவ் வாய்ஸ். அதில் 7 முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு பேசிவ் வாய்ஸ் இருக்குது. இந்த 12ஐயும் 8ஐயும் நீங்கள் ஈஸியாக மேப் பண்ணலாம். இந்த டென்ஸ் பேரெல்லாம் சேமு, மொத்தம் 4 டென்ஸு தான் பேசிவ் வாய்ஸில் இருக்காது, அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். அதனால தான் அங்கே 8 + 4 12 இருக்குது, இங்கே வெறும் 8 இருக்குது. ஸோ கட்டாயமாக அதில் பாருங்கள், என்ன கொஷின் உங்களுக்கு டவுட் இந்த 19 வீடியோவில் வந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக நீங்கள் போடுங்க, நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ முடிவில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, 19 வீடியோ முடிஞ்சிருச்சு, 19 ஸ்ட்ரக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 20வது ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, கடைசியான ஒன்று. அதில் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். கட்டாயமாக அது விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ மறந்துடாமல் பாருங்கள். அந்த மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம். விரைவில் அந்த கடைசி 20வது ஸ்ட்ரக்சர் வீடியோவுடன் சந்திப்போம்.